வெல்கம் டு our tech யூடியூப் வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான டாபிக். வாட் இஸ் இம்போர்ட் query? வாட் இஸ் டைரக்ட் query? ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சம்திங் இல்ல ஒரு விஷுவலைசேஷன் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியமா என்ன வேணும்? டேட்டா வேணும். ஸோ அந்த டேட்டாவை பிஐ கூட கனெக்ட் பண்றதுக்கு we have 2 ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் query அண்ட் இன்னொன்னு என்னன்னா இம்போர்ட் query. ஸோ கண்டிப்பா நம்ம இதை பார்த்திருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போ இம்போர்ட் query யூஸ் பண்ணணும், எப்போ டைரக்ட் query யூஸ் பண்ணணும், இம்போர்ட் query யூஸ் பண்றதுனால என்னென்ன லிமிடேஷன்ஸ், டைரக்ட் query யூஸ் பண்றதுனால என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிஐ ஸ்க்ரீன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிஐ ஓப்பன் பண்ணிட்டோம். தென் நமக்கு டேட்டா வேணும். ஸோ டேட்டாவை நான் என்னோட பிஐ கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்கு நான் ஹோம் டேப் போயிட்டு தென் ஐ ட்ரில் டவுன் டு கெட் டேட்டா தென் அகெயின் நான் வந்து செலக்ட் பண்ணணும் இம்போர்ட் queryயா இல்லை டைரக்ட் queryயா. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் இம்போர்ட் queryல தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இம்போர்ட் query ஃபர்ஸ்ட் இம்போர்ட்னா என்ன, டைரக்ட் queryனா என்ன? இம்போர்ட் queryனா ஒண்ணுமே இல்லை, எக்ஸிஸ்டிங் டேட்டாவை ஜஸ்ட் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். அது எதுவாக வேணா இருக்கலாம், எக்ஸலா இருக்கலாம், ஜேசன் ஃபார்மேட்டா இருக்கலாம், இல்லை பேக் எண்ட்ல இருக்க லைக் ரெட் ஷிஃப்ட் டேபிளா இருக்கலாம், இல்லை அமேசானோட அஷ்யூரா இருக்கலாம். அப்புறம் நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் ஜஸ்ட் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கிறோம் இம்போர்ட்னா. இம்போர்ட்னா டேக்கிங் காப்பி. ஸோ காப்பி எடுத்த சப்போஸ் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்க ஒரு டேட்டாவை, அந்த சோர்ஸ்ல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது உங்களோட ஒரிஜினல் சோர்ஸை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சப்போஸ் நம்ம வந்து நிறைய காலம்ஸ் ஆட் பண்ணுவோம், மெஷர் காலம் ஆட் பண்ணுவோம், கால்குலேட்டர் காலம் ஆட் பண்ணுவோம், நம்ம என்ன சேஞ்சஸ் என்ன ஃபார்முலாஸ் பண்ணாலும் நம்மளோட டேட்டா சோர்ஸை அது ஒரிஜினல் டேட்டா சோர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுதான் இம்போர்ட். ஜஸ்ட் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். இஃப் சப்போஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ யூஸராக இருந்தோம் அப்படின்னா அப் டு 1 GB வரைக்கும் தான் நம்மளால டேட்டாவை இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ டைரக்ட் query. டைரக்ட் queryனா என்ன? ஸோ அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைரக்ட் query. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசானோட AWS ரெட் ஷிஃப்ட் டேபிள் இருக்கு. தென் SQL கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் அஷ்யூர். ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் கிளவுட் டேட்டா சோர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்ட் query. ஸோ டைரக்ட் query போயிட்டு சர்வர் நேம், என்ன சர்வர் நேம், உங்களோட டேட்டா பேஸ் ஆப்ஷனல் இருக்கும். சப்போஸ் நான் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணேன்னா என்னோட கம்பெனி நேம் _DW, தட் இஸ் மை டேட்டா பேஸ். அந்த மாதிரி உங்களோட டேட்டா பேஸ் கொடுத்து டைரக்ட் query கொடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ டைரக்ட் queryனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாலும் அது உங்களோட queryல உங்களோட ஒரிஜினல் சோர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் queryல யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட நம்மளோட பேக் அண்ட் சோர்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ பட் இப்போ வேற வழியில் நம்மளுக்கு நம்ம டைரக்ட் queryலாம் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா சப்போஸ் 10 GBலாம் தாண்டி போகுது அப்படின்னா இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம டைரக்ட் query எடுத்து தான் டைரக்ட் queryல தான் ஒர்க் பண்ணணும். அண்ட் சம் பீப்புள்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்ட் query ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து லைவ் டேட்டா வேணும். நான் வந்து காப்பி எடுத்துலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு லைவ் டேட்டா, ஏன்னா பிஸ்னஸ் நீட்ஸ் அப்படி தான் இருக்கும் ஒரு சில இடத்துல. எவ்ரி 5 மினிட்ஸ் நான் வந்து என்னோட டேட்டா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்ட் query தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டைரக்ட் query தான் எவ்ரி 15 மினிட்ஸ் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இம்போர்ட் query அண்ட் டைரக்ட் queryக்கு உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ லிமிடேஷன்ஸ் என்னென்ன? ஸோ டைரக்ட் query யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லிமிடேஷன்ஸ்? ஓகேவா, டைரக்ட் query யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோன்னா, டைரக்ட் query பெர்ஃபார்ம்ஸ் மச் ஸ்லோவர் தென் இம்போர்ட் மோட். இம்போர்ட் மோட் பார்த்தீங்கன்னா டேட்டாவை பிஐ காப்பி எடுத்துரும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஆனால் டைரக்ட் query என்னன்னா சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கும்.
ஒரு தடவை நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது போய் சர்வர டச் பண்ணிட்டு தான் வரும். ஸோ சர்வர்ல என்ன டேட்டா புதுசா வந்தாலுமே வந்து நம்ம பிஐய ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நம்ம வொர்க் மோட் ஸ்லோ ஆயிடும். நம்ம கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிடும். டைரக்ட் query mode only supports single data source unless a composite mode being used. ஸோ டைரக்ட் query வந்து நம்ம ஒரு query தான் அட் a டைம் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ரெட்ஷிஃப்ட்ல ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு, தென் அகைன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு, நான் 2த்தையும் கனெக்ட் பண்ண போறேன்னா முடியாது. பட் இதுவே இம்போர்ட் மோட்ல நம்ம பண்ணலாம். இம்போர்ட் மோட்ல என்கிட்ட எக்ஸல் ஒரு காப்பி இருக்கு. தென் அகைன் ஜேசன் ஒரு காப்பி இருக்கு. 2மே 2 டிஃபரெண்ட் டேபிள். பட் என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கம்போசிட் மாடல்ல ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் டைரக்ட் query mode has some limitations. ஓகே என்னென்னு பார்க்கலாம். Calculated tables are not supported with direct query mode. யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? நியூ மெஷர் கிரியேட் பண்ணுவோம். தென் கால்குலேட்டட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களால டைரக்ட் queryல கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ண முடியாது. அதுல கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் போடுவோம். அது ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் பில்ட் இன் டேட் ஹைரார்கி இஸ் நாட் சப்போர்ட்டட். பில்ட் இன் டேட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பில்ட் இன் ஆப்ஷன்ஸ் என்ன? டாக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம்ல. அது எல்லாமே பில்ட் இன் ஆப்ஷன்ஸ். அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? டேட் ரிலேட்டடா டேட், டுடே, ஹவர், எஸ்டர்டே, ஃபர்ஸ்ட் ரீஃப்ரெஷ் டே, இந்த மாதிரி நிறைய டேட் ப்ரீ பில்ட் இன் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது எதையுமே நம்ம டைரக்ட் queryல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், calculated columns and measures can be written but all DAX functions cannot be used. இங்க வந்து என்னன்னா calculated காலமும் மெஷரும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க ப்ரீ பில்ட் இன் டாக்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்க வந்து டைரக்ட் queryல யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 2 ஆப்ஷன் சொல்றேன். ரேங்க் எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது நம்ம டைரக்ட் queryல யூஸ் பண்ண முடியாது. தென் லுக்அப் ஃபங்க்ஷன் மெயினா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம்? லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை டைரக்ட் queryல நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய லிமிடேஷன்ஸ் நமக்கு இருக்கு. தென் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டட். நான் முன்னாடி சொன்னது தான். எல்லா டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப லிமிட்டட் தான். இம்போர்ட்க்கும் டைரக்ட் queryக்கும். இம்போர்ட்ல நம்ம தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் டைரக்ட் queryல வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு இங்க வந்து டைரக்ட் queryல என்ன ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ நீட் டு ரிஃப்ரெஷ் டேட்டா வித் டைரக்ட் query. டைரக்ட் queryல நீங்க டேட்டாவை ரீஃப்ரெஷ் பண்ணவே வேண்டாம். எவ்ரி 15 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சிங்க்ல ரிஃப்ரெஷ் ஆயிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைவ் டேட்டாவில் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. The limitations of import. So, import mode loads all the data into Power BI desktop. Yes, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன டேட்டாவா இருந்தாலும் என்னன்னா இம்போர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கும் பிஐல. ஸோ காப்பி எடுத்த உடனே நம்ம பெர்ஃபார்ம் பண்ற எல்லா ஆப்ரேஷனுமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, பிகாஸ் அது வந்து சர்வர் கூட லிங்க் கிடையாது. எந்த ஒரு இது கூட லிங்க் இருக்காது. ஸோ நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த காப்பிலே அது ஒர்க் ஆயிக்கும். ஸோ ஃபாஸ்டா இருக்கும். So they they perform much faster than direct query mode. Okay, already நம்ம சொல்லிட்டோம். It supports multiple data source. Yeah. இப்போ என்னன்னா டைரக்ட் queryல உங்களால ஒரு சோர்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இங்க மல்டிபிள் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஜேசன் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். 10 எக்ஸல் இருக்குன்னா 10 டிஃபரெண்ட் டேபிள் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 10 டேபிளையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? கனெக்ட் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் டைரக்ட் queryல இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. Then there is no limitations of DAX and extraction transform load operation. இங்க நமக்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. எல்லா டாக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ரீ பில்ட் இன் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ETL ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. வித் இம்போர்ட் மோட் 8 schedule refresh in a day can be set with Power BI Pro license. இப்போ சப்போஸ் நீங்க ப்ரோ லைசன்ஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மோட்ல நம்ம வந்து 8 ஷெட்யூல் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 8 ஷெட்யூல் ரிஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் டைரக்ட் queryல நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா அதுதான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இம்போர்ட் மோட்ல என்னன்னா 1 GB வரைக்கும் தான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். இதுவே வந்து நீங்க
ப்ரோ லைசன்ஸாக இருந்தனா 10 GB. ஓகே, ப்ரீமியமாக இருந்தால் above 10 GB we can go ahead. Then ஓகே, தென் எல்லாருக்கும் இருக்க ஒரு கொஷின் என்னன்னா, சி நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், ஒர்க் பண்ண போகிறேன், ரூட் மேப் வேணும். நான் வந்து எந்த இடத்துல இம்போர்ட் query யூஸ் பண்ணணும், எப்போ நான் டைரக்ட் query யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணணும். இதுதான் என்னோட ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் எனக்கு இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரூட் மேப் யூஸ் பண்ணி போயிடலாம். ஆஸ்க் ஃபாலோயிங் கொஷின்ஸ் டு யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. இம்போர்ட் மோடா, டைரக்ட் மோடா, என்ன சூஸ் பண்ண போகிறோம், எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எது ஆப்டாக இருக்கும், நம்மளோட டேட்டா டேட்டா டேட்டாவோட லைக் சைஸ் என்ன, அப்புறம் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எல்லா லைக் ரெக்குவயர்மெண்ட்ஸும் நம்ம மைண்டில் ஓட ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மோட். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, வாட் இஸ் த டேட்டா ரீஃப்ரெஷ் ஃப்ரீக்வன்சி டு லோட் த டேட்டா, டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி. ஓகே, ஸோ ஒரு ஒரு லைக் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் பிஐயில் பண்ணிட்டீங்க, பட் நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க்கோ இல்லை என்னோட இன்டர்னல் மீட்டிங்க்கோ நான் கண்டிப்பாக அந்த பிஐ ரெஃப்ரெஷ் பண்ணேன், அப்போ தான் அது யூஸ்ஃபுல். ஸோ டெய்லி நான் ரீஃப்ரெஷ் பண்ணலாம், ட்வைஸ் இன் அ டே நான் ரீஃப்ரெஷ் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ். ஓகே, தென் ஓகே. சப்போஸ் என்னோட டேட்டாவை எடுத்துக்கலாம், நான் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஐ வில் ரீஃப்ரெஷ் த டேட்டா. என்னோட பிஐயை நான் மார்னிங்கும் ஈவினிங்கும் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். தென் ஸோ கொஷின் நம்பர் 1 எஸ். அண்ட் கொஷின் நம்பர் 2, in a day how frequently do you need refresh data, 2 or 3 times. நான் 2 தடவை பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை ரீஃப்ரெஷ் பண்ண போறீங்க? நான் 2 தடவை பண்ணுவேன் என்னோட எக்ஸாம்பிள்ல. ஸோ இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆயிடுச்சு. தென் ஐ கோ ஃபார் இம்போர்ட் டேட்டா. ஓகே, நான் வந்து டைரக்ட் query போல நான் இம்போர்ட் பண்ணியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் டேட்டா? ஸோ கிரேட்டர் தேன் 1 GB. இல்லை, என்னோட டேட்டா வந்து லெஸ் தென் 1 GB. நீட் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் டேட்டா? எனக்கு ஃப்ரெஷ் டேட்டா வேண்டாம். ஸோ 3 and 4 நோ. ஸோ அதனால நான் இம்போர்ட் மோட் போயிட்டேன். தென் அகெயின் டைரக்ட் query மோடுக்கு வருவோம். வாட் இஸ் த டேட்டா ரீஃப்ரெஷ் ஃப்ரீக்வன்சி? டெய்லி, வீக்லி, மந்த்லி தான். ஸோ எனக்கு லைவ் டேட்டா வேணும்னு அவசியம் இல்லை. இன் எ டே நான் வந்து 2 டைம்ஸ் தான் பண்ணுவேன். அப்போ நான் இம்போர்ட் பண்ணியே ஒர்க் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் நான் மேனுவலாக ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நாட் அன் இஷ்யூ. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் டேட்டா சோர்ஸ்? யா, இங்கே வந்துட்டேன். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட இன்னொரு ரிப்போர்ட்டோட டேட்டா பார்த்தீங்கன்னா மோர் தேன் 15 GB. இந்த சுச்சுவேஷன்ல என்னால கண்டிப்பா அத நான் காப்பி பண்ணி, ஒர்க் பண்ணி, தென் அகெயின் நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும் ஷேர் பாயிண்ட்ல. அது என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல நான் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்ப வந்து இது சாத்தியம் இல்ல. ஏன்னா என்னோட டேட்டா 15 GB. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே. ஸோ கொஸ்டின். தென் நீட் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் டேட்டா. எனக்கு வந்து என்னோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிக்வெஸ்ட் படி எனக்கு ஃப்ரெஷ் டேட்டால தான் ஒர்க் பண்ணணும். எவ்ரி 15 மினிட்ஸ் ஐ நீட் ஃப்ரெஷ் டேட்டா. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். எனக்கு வந்து ஃப்ரெஷ் டேட்டால தான் நான் ஒர்க் பண்ணணும். லைவ் டேட்டால தான் நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ என்னோட 3 and 4 கொஸ்டின் ஆன்சர் இஸ் எஸ். தென் ஐ வில் கோ ஃபார் டைரக்ட் query மோட். ஸோ இப்போ நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மோட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இம்போர்ட்டா, டைரக்ட் queryயா? ஸோ இத நம்ம எப்ப சூஸ் பண்ணணும்? ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.